நம்ம ஷோரூம்ல தை கிருத்திகைக்காகவே முருகரோட பக்தர்களுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸை வர வச்சிருக்கோம். 1 by 1 பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். வாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஓம் விளக்கு தான். இந்த ஓம் விளக்குக்கு ஒரு ஃபேன் பேசஸே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் சேல் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த ஓம் விளக்கை விரும்புவாங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக பூஜை ரூமில் விளக்கு ஏற்றும் போது அந்த பூஜை ரூமே அந்த விளக்குனால தான் ஒளிர்விட்டு எரியும், கரெக்டாக? ஆனால் இந்த ஓம் விளக்கில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது பின்னாடி அதாவது ஃபோட்டோவோ, அதாவது முருகரோட ஃபோட்டோவோ இல்லை முருகர் சிலையோ நீங்கள் வைக்கும்போது இந்த ஒளிர் இதில் பட்டு இதோட ஷேடோ அதில் தெரியும். அதாவது அந்த நிழல் அந்த முருகர் ஃபோட்டோலையோ இல்லை அந்த சிலையிலையோ தெரியும் போது அந்த முருகரோட முழு அருளை நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொண்டு வரும். அடுத்து நீங்க பார்க்க போறது, நம்ம கிட்ட பூஜை ரூம்ல வைக்கிற ஏராளமான முருகர் சிலைகள் இருக்கு. நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, முருகர் நம்ம கூடயே டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? முருகரோட பக்தர்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க வர வச்சிருக்கோம். இங்க வாங்க சொல்றேன். இங்க பாருங்க, அழகா கைக்குள்ளேயே அடங்குற மாதிரி ஒரு முருகர் சிலை. இந்த முருகர் சிலை குட்டியா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க எதுலுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ புன்சிரிப்போட அழகா முருகர் நம்மளுக்கு காட்சி அளிப்பாரு. இந்த முருகர் சிலை இங்க பாருங்க, உள்ளங்கைக்குள்ளேயே நம்மளுக்கு அடங்கிடும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம பார்ட்னர்ஸோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ யாருக்காச்சும் முருகர் பக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட ஷோரூமை விசிட் பண்ணலாம். அப்படி ஷோரூமுக்கு உங்களால் வர முடியல அப்படின்னா www.rssonline.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். முருக பக்தர்களுக்கு பொதுவாகவே முருகர் ஸ்டாச்சுவை விட அந்த வேல் மேலே ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். எனக்கும் அப்படிதான், நானும் முருகர் பக்தர் தான். எனக்கும் அந்த வேல் மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும். என் பைக்கில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன், காரில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளோ ஏன் என் பூஜை ரூம்லேயே எனக்கு ஒரு வேல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்கிற வேலே நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகா அவ்வளோ வெயிட்டாகவும் சூப்பராக நம்மளுக்கு இந்த முருகரோட வேல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒன்றும் கிடையாது, நீங்கள் அழகாக உங்களோட பூஜை ரூம்லேயே இப்படி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். இந்த வேல் எப்படி நிற்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்காகவே உங்களுக்கு அழகாக ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வச்சும் நீங்கள் பூஜிக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு என்னோட காரில் வச்சுக்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா இது பாருங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துட்றோம். நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கரில் கீழே அழகாக ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வேணாங்க, இந்த ஓம் முருகாலாம் போட்டு வேணாம், எனக்கு வேல் மட்டும் வேணும், அதுவும் இன்னும் குட்டியாக வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் இருக்காது, பேக் சைட்லேயும் டிசைன் போட்டிருப்போம். அழகாக தாமரையில் அதுக்கு மேலே ஒரு வேல் நிற்கிது. இதில் ஓம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பெருசாக அக்வர்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே பேக் சைடில் அச்சு மாதிரி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். நீங்கள் அழகாக ஒரு ஸ்டாண்ட்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கார் டேஷ்போர்டில் வேணும் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்படியும் இல்லை எனக்கு பைக்கில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் அழகாக இதில் இதை பாருங்க, ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதில் டபுள் சைட் டேப்பை வச்சு அழகாக ஒட்டிடலாம். உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுமா? வாங்க, என் பைக்லேயே காட்டுறேன். இதில் எவ்வளோ அழகாக ஒட்டுறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் பைக்கு வைப்ரேஷனில் அது கீழே வீழ்ந்துடும் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டும். கார் டேஷ்போர்ட்லேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்கு வேல் வேணாங்க, எனக்கு முருகரே வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், வெள்ளையாக இருக்கிற ஒரு முருகர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. அவரோட கிரீடம்க்கெல்லாம் நம்ம அழகாக கோல்டு கோட்டிங்கு கொடுத்துருக்கோம். கோல்டில் அழகாக பெயிண்ட் பண்ணி அவ்வளோ அழகான வேல் கொடுத்து அவர் ஒரு நின்ற கோலத்தில் ஒரு மயிலோட சூப்பராக இருக்காரு. இதையும் நீங்கள் டேஷ்போர்டில் ஒட்டிக்கலாம். இதுலேயே நம்ம கிட்ட அடுத்த சைஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 சைஸுமே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கார் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட் நான் கொடுக்கணும், அவங்க அதை மறக்கவே கூடாது அப்படின்னா, அவங்க முக்கியமாக முருக பக்தராக இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கிஃப்டை கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களோட ஞாபகங்கள் அதிகமாக வரும்.
ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எதிரில் இருக்கிறவங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஹாப்பினஸ் ஃபேஸோட நம்மளை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து அந்த சந்தோஷம் வரும்னே தெரியாது. நம்மளோட ஃபேஸ்லேயும் ஒரு பொன் சிரிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்குள்ள வரும். அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு பொன் சிரிப்போட ஒரு ஃபேஸை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட முருகரோட ஃபோட்டோஸ் தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது நீங்கள் வாசப்படிக்கு வெளியிலையும் மாட்டலாம், வீட்டுக்குள்ளேயும் மாட்டலாம். நீங்கள் எழுந்திருக்கும் போதே இந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷமா எந்திரிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த நாள் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகும். இது மட்டும் கிடையாது, இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ரேம்டோட இருக்கிற போட்டோஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட ஷோரூம்ல விசிட் பண்ணலாம். நம்மளோட ஷோரூம் காஞ்சிபுரம், வேலூர், ஒசூர் இந்த எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணுங்க. உங்களால விசிட் பண்ண முடியல, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இல்லை அப்படின்னா அழகா www.rssonline.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க அதுல கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களால அது பிளேஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லயோ ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். இப்போ நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஷோரூம்ல நிறைய எக்கச்சக்கமான முருகர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. அப்படி உங்களால நேர்ல வர முடியல அப்படின்னா ஆன்லைன்ல வெப்சைட்ல இருக்கும், நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாம பேச்சுலருக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது நிறைய பேருக்கு கோலம் போடுறதுல வந்து பிரச்சனை இருக்கும். பேச்சுலர் பசங்களுக்கு சொல்லவா வேணும். இன்கேஸ் உங்களால கோலம் போட முடியல அப்படின்னா நம்ம கிட்ட கோல அச்சும் இருக்கு. அதை வந்து அழகா பூஜை ரூம்ல நீங்க இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு அழகா ஒரு அச்சு மாதிரியே ஒரு கோலம் வந்து கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கோல ஸ்டிக்கரும் இருக்கு. அதாவது ஓம் முருகான் போட்ட கோல ஸ்டிக்கரும் இருக்கு, சரவண பவன் போட்ட ஒரு கோல ஸ்டிக்கரும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க தாராளமா அதையும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒட்டி சூப்பரா உங்களோட தை கிருத்திகையை சிறப்பா கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.